ஓட்டா இல்லையா, அவங்க பார்வையில நம்ம ஒரு ஆடு மாடு, ஆடு மாடாதான் நம்மளை பார்க்கறது. இது ஒரு ஓட்டு, இது ஒரு ஓட்டு. ஆடு மாடுக்கு ஓட்டு இருந்ததுன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, அதை பிடிச்சிட்டு ஓடுவாங்க. அந்த நிலைமையில தான் அவங்க மனுஷங்களையே பார்க்குறாங்க. அப்படிதான் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பார்க்குறாங்க. இந்த தொகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் குன்னம் தொகுதியில் அவர் செஞ்சு தரல. குறிப்பாக இப்போ நியூஸ் தமிழ் 24x7 ஒன்று பெரம்பலூரில் நடத்துனாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் போகிறேன். அதில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கலந்துக்கிறதா இருக்கு, ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர்லாம் கலந்துக்கிறதா இருக்கு. கடைசி 6:45 நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். 6:45 வரைக்கும் நம்ம கிட்ட சொல்றாங்க அமைச்சர் வந்துகிட்டு இருக்காருன்னு. நானும் இந்த விஜய் கட்சி ஏ4 சீட் மாதிரி இதை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி அமைச்சர் வரட்டும்னு. கடைசியில் பார்த்தா அமைச்சர் வரல, பெரம்பலூர் தொகுதி எம்எல்ஏ அனுப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம போனா அவன் என்ன கேட்பான், நம்ம அங்க என்ன பதில் சொல்லாம திருன்னு முழிப்போம், அமைச்சரா இருந்து அசிங்கப்பட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்ப இந்த ஏ4 ஷீட் என்ன தெரியல, இந்த ஏ4 ஷீட் வந்து செந்துறை ஒன்றியத்துல உடையாங்குடிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த உடையாங்குடிக்காடுல இது வந்து சிபிஎஸ்இ புக்கில் வந்திருக்க ஒரு பக்கம், பேஜ் நம்பர் 179. நீங்க வேணா செக் பண்ணிக்கங்க. அதுல வந்து காட்டு கோயில்கள் அப்படிங்கிற தலைப்புல பெருமை மிகு, அதாவது ஒரு கோயில் இருக்கும், அதை சுற்றி பயங்கர காடு இருக்கும், ஒரு பசுமையாக இருக்கும், ஒரு நிம்மதியாக சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. அதில் 4 தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அரியலூர் மாவட்டம் செந்துறையை சேர்ந்த உடையாங்குடிக்காடுல இருக்கிற அந்த கோவில் ஃபோட்டோ இருக்கு. அந்த கோவில் வந்து எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்துச்சு. கோயிலே தெரியாது, ஃபுல்லாக மரம், அவ்வளோ பசுமையாக அதுக்கு நடுவில் இருந்தது அந்த கோயில். அது இப்போ எப்படி தெரியுங்களா இருக்கு, இந்த இப்படி இருக்கு. இந்த பெருமை யாருக்கு போகும்னா நம்ம அண்டா அமைச்சர் அண்ணன் சிவசங்கருக்கு தான் போகும். ஏன்னா அதை விட கொடுமை இங்க என்ன வந்திருக்கு தெரியும்ல, நீதிமன்றம். இப்ப அந்த நீதிமன்றம் கட்டுறேன்னு சொல்லிட்டு செந்துறையில ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, நீதிமன்றம் கொண்டு வரேன்னு. அதுக்காக தேர்தல் வரவும் அவசரமா நீதிமன்றத்தை கட்டிடுவோன்னு சொல்லி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் கற்கள் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அந்த மொத்த மரங்களையும் அழிச்சிட்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்தெல்லாம் அழிச்சிட்டு இந்த நீதிமன்றம் கட்டுறேன்னு சொல்லி பல கோடி போட்டு உருவாக்கிட்டாரு. நீதிமன்றம் கட்டி முடிக்கல, அதுக்குள்ள அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றம் கட்டக்கூடாதுன்னு நீதிமன்றமே ஸ்டே கொடுத்துருச்சு. இப்ப அது வந்து கோர்ட்ல அந்த கேஸ் ஆனாலும் அதை மீறி அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, அது வந்து இதுல அமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அமைச்சர் தான் அடிக்கல் நாட்டினாரு இந்த அளவு.